அப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது, இதெல்லாம் தனியாக படிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. பள்ளிக்கூடத்தில் 1 மணி நேரம் தான் விளையாடுறதுக்கே வாய்ப்பு. ஆனால் இந்த விஷயத்தை தான் நான் சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். பள்ளிக்கூடத்தில் 1 மணி நேரம் விளையாட்டுக்கு கொடுக்கறது பத்தாது, தினம் 1 மணி நேரம் கொடுங்க. அப்போதான் அவங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குழந்தைகளுடைய மனம் அண்ட் உடல் இரண்டுமே வலிமை பெறும் அப்படின்ற விஷயத்தை தான் நாங்கள் பதிவு பண்ணோம். ஏன்னா ரொம்ப முக்கியம். எப்படி இங்கிலீஷுக்கோ தமிழுக்கோ மேக்ஸுக்கோ சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே போல் உடல் வலிமைக்கும் மன வலிமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் விளையாட்டு பயிற்சி வந்து மிக முக்கியம், தினம் இருக்கணுன்றதை தான் நான் பதிவு பண்ணிடுறேன். அதே போல் தற்காப்பு கலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு ஆசிரியரை நியமித்து யோகா கலையோ இல்லை மன வளர்ச்சி பயிற்சி, அதாவது மெடிடேஷன் செய்யறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கறதுக்கும் நீங்கள் சிறப்பு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று அரசுக்காக நான் அந்த யோசனையை தான் அன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசி பதிவு செய்தேன். ஏன்னா கண்டிப்பாக பயிற்சியாளர்களை அங்கே நீங்கள் அவர்களை அங்கே நியமித்து பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலையை சொல்லி கொடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை தான் அன்றைக்கி சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் பள்ளி கல்வித்துறையில் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்தேன். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பணிச்சுமையை அதிகப்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட முன்னாடிலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, இன்னைக்கு இவ்வளவு மாணாக்கர்களுக்கு ஒரு ஆசிரியர்னு பண்ணிட்டாங்க. 200 பேரும் 300 பேருக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலைமை போய் இன்னைக்கு 700 மாணவர்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆசிரியர் அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்குது. அது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகம். ஒரு 700 பேருக்கு ஒரு ஆசிரியர் எப்படி பத்தும்? அது கண்டிப்பாக அது பத்தாது. அது வந்து ஏன்னா சில பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள்ல 200 பேர் தான் இருப்பாங்க. ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அந்த பள்ளிக்கூடத்தில் 200 பேர் 250 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஆசிரியர் 3 பள்ளிக்கூடம் போய் சொல்லி கொடுப்பாங்களா? ஒரு 3 அரசு பள்ளிக்கு போய் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் அங்கே பதிவு பண்ணுறோம். அதெல்லாம் தான் கேட்குறோம் அவங்கக்கிட்ட. அதனால் இவ்வளவு மாணாக்கர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று இருப்பதற்கு பதில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் பதிவு பண்ணோம். அதை தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை தான் நாங்கள் பள்ளி கல்வித்துறைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியராவது நியமித்து அவர்களுக்கு விளையாட்டு பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டு பயிற்சிகளுக்கு அத்லெட்டிக்ஸ்க்கு தனி ஆசிரியர் இருக்கணும். இப்போ தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படிதான் இருக்கு. அத்லெட்டிக்ஸ்க்கு தனி ஆசிரியர், ஸ்விம்மிங்க்கு தனி ஆசிரியர், கிரிக்கெட் கோச் தனி, பாஸ்கெட் பால் கோச் தனி, இந்த மாதிரி ஹாக்கிக்கு கோச் தனி, அப்படி என்று தனியார் பள்ளிக்கூடங்களை வைத்திருக்கிறார்கள். அரசு பள்ளியிலையும் அதே மாதிரி இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் வேலை வாய்ப்புக்காக நான் சொல்ல வரல, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக. நம்ம ஒலிம்பிக்ஸ் போகணும்னு நினைக்கிறோம், நம்மளுடைய குறிக்கோள் என்ன? ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடல் வாங்கணும் இந்தியாவில்னு நினைக்கிறோம். அப்போனா நீங்கள் பள்ளி கல்வியில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ எல்லாவற்றுக்கும் தனித்தனியாக ஆசிரியர்கள் நியமித்து பிள்ளைகளுக்கு எல்லாருமே கிரிக்கெட் தான் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஹாக்கி தான் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பிடிக்கும், அந்த விளையாட்டில் அவங்க ஷைன் ஆகணும்னா அதுக்கு தனித்தனி ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும். இப்போது மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியுமா? இல்லையா? கணக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஆசிரியர் அவர் போய் எப்படி வந்து அறிவியல் சொல்லிக் கொடுக்க முடியும்? அதுக்குன்னு தனியாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதே போல தான் இதுவும் தனித்தனியாக ஒரு பயிற்சியாளர்களை நியமித்து அதே போல விளையாட்டுக்கு மட்டுமில்லை தற்காப்பு கலைக்கு பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தோம். ஏனென்றால் தற்காப்பு கலை கற்றுக்கொண்டால் அவங்க மனசை கட்டுப்படுத்துகிற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். துணிவு மட்டுமில்ல, தைரியம் மட்டுமில்ல, ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு வரும். ஏன்னா பசங்களாக இருந்தால் ரொம்ப கோவக்காரங்களாக இருந்தால் கூட அவங்க தற்காப்பு கலை பயின்றிட்டாங்கன்னா எப்படி நம்ம கோவம் வந்தால் மனசை அடக்கி கொண்டு எப்படி தைரியமாக இருக்கிறது, ஆனால் அது எப்படி கட்டுப்படுத்துவது என்ற அந்த விஷயத்தை அவங்க கற்றுப்பாங்க. அதே போல் பெண்களாக இருந்தால் எப்படி வந்து நம்ம தற்காப்பு கலை செய்திருந்தால் ஒரு மன தைரியம் மட்டும் இல்லை, விழிப்புணர்வாக இருப்பாங்க, ஃபோக்கஸாக இருப்பாங்க. யாராவது பக்கத்தில் வராங்களா போகிறாங்களான்னு அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் ஒரு தைரியத்தோடு மட்டும் இல்லை, அவங்க விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா ஆபத்தை தவிர்த்து கொள்ளலாம்.
சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கிறது வேற, அந்த ஆபத்தை வரும் முன்னாலே தவிர்த்து கொண்டு கொஞ்சம் விழிப்புணர்வா இருப்பாங்க. அதையெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியது தற்காப்பு கலை. அந்த தற்காப்பு கலை எல்லாருக்குமே அவசியம். நம்ம எப்படி ஒரு டிகிரி வாங்குறோமோ, +2 முடிச்சு மார்க் ஷீட் வாங்குறோமோ, பிஏ முடிச்சோம், பிஎஸ்சி முடிச்சிட்டோம், கையில ஒரு ஒரு சான்றிதழ் வாங்குறோமோ, அதே போல அனைவருமே விளையாட்டு பயிற்சியும் எடுத்திருக்க வேண்டும். அதே சமயம் தற்காப்பு கலை பயிற்சியும் அனைத்து குழந்தைகளும் எடுத்திருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும், உடல் நலத்தை பேணுவதற்கும், மனநலத்தை பேணுவதற்கும், விழிப்புணர்வோடு இருப்பதற்கும், தைரியமாக துணிவாக உலகத்தை எதிர்கொள்வதற்கும் தற்காப்பு கலை என்பது மிக 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 அவசியம். அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். +2க்கு இந்த மார்க் ஷீட் வாங்குற மாதிரி எப்படி நம்ம பாஸ் வாங்குறோமோ, எப்படி தேர்ச்சி பெறுகிறோமோ, எப்படி +2ல எல்லாரும் எக்ஸாம் அட்டன் பண்ணி தேர்ச்சி பெறுகிறார்களோ, அதே போல தற்காப்பு கலையிலும் அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். அதற்கு இந்த தற்காப்பு கலை பயிற்சி என்பது கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதை தான் நாங்கள் ஒரு தாயா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மட்டும் சொல்லல, ஒரு தாயா தான் நான் சொல்றேன். கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாயாக தான் நான் அதை அங்க சட்டமன்றத்தில் அதை நான் பேசினேன். எப்படி அது பெண்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கும், குழந்தைகளுக்கு முக்கியத்துவமாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளுக்கும் அது எவ்வளவு தேவை என்ற விஷயத்தை அங்கே பதிவு பண்ண. அப்போனா கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு டிசிப்ளின்டா இருந்தாங்கன்னா, ஐயோ உடம்பு கெட்டுடுமே, குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது என்ற விஷயத்தை எல்லா பசங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா பிசிக்கல் எஜுகேஷன், விளையாட்டு பயிற்சி, தற்காப்பு கலை பயிற்சி அந்த விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உடம்ப நல்லா வச்சுக்கோங்க. புகைப்பழக்கமும் போதை பழக்கமும் இருந்ததுன்னா உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்குமா? சண்டை போடுறதுக்கு இருக்காது. அதனால இந்த தற்காப்பு கலை பயிற்சியும் இந்த விளையாட்டு பயிற்சியும் அவர்களை போதை பாதையிலிருந்து திருப்பி விட்டுடும், போதை பாதைக்கே போகாம பார்த்து கொள்ளும். இந்த விஷயத்தை தான் நாங்கள் பதிவு பண்ணணும். அதனால கண்டிப்பாக நீங்கள்லாம் அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. தற்காப்பு கலை பற்றி தெரிஞ்சுக்கணும், தற்காப்பு கலை நாமளும் கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இன்றைக்கு அத்தனை மகளிரும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நீங்க மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, எல்லாரும் கற்றுக்கோங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. தைரியம், துணிவு, அதே சமயம் தன்னம்பிக்கை, கெட்ட பழக்கத்திலிருந்து நம்ம வெளியில கெட்ட பழக்கத்துக்கே போக முடியாது. தற்காப்பு கலை பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டா தைரியமா இருக்கலாம், துணிவா இருக்கலாம், அதே சமயம் உடல் வலிமையோடு இருக்கலாம், மன வலிமையோடு இருக்கலாம், விழிப்புணர்வோடு இருக்கலாம், போதையின் பாதை பக்கமே திரும்பாம இருக்க முடியும். இந்த தற்காப்பு கலையும் விளையாட்டு பயிற்சியும் எடுத்துக்கொண்டால் நீங்க எல்லாம் மனநலத்தோட உடல் நலத்தோட ஆரோக்கியமாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.